வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு பேரடாக்ஸான ஒரு சுச்சுவேஷன் தான். ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிடுறது நல்லதா கெட்டதான்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு வேட்பாளரையும் தாக்கி இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடலை. ஓகேங்களா? ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு மேலே போட்டியிடுறது என்னென்ன விளைவுகள், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, இது எப்படி சாத்தியக்கூறு அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் தான். ஸோ இந்திய தேர்தலோட மிகப்பெரிய ஒரு பாட்டம் ராக் அல்லது பெட் ராக் அல்லது ரொம்ப அச்சாணி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 1 person 1 vote அப்படிங்கிறது. அதாவது ஒரு நபர் ஒரு ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறது. ஒரு தேர்தலில் ஒரு நபர் ஒரு ஓட்டு தான் போட முடியும். இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட அச்சாணி அப்படிங்கிறது. ஆனால் ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம். ஆனால் ஓட்டு போடுற மக்கள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஆனால் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு 1 தரீங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 தரது ஒரு பேரடாக்ஸான சுச்சுவேஷனாக இல்லையா அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா இது ஒரு உரிமை தான், இட்ஸ் அ ரைட் அப்படிங்குது. அது இந்திய அரசியலமைப்பு. ஆனால் காலத்திற்கேற்ப இந்திய அரசியலமைப்பில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் இந்த விஷயம் இன்னும் மாறாமே இருக்குதே அப்படிங்கிறதும் ஒரு சாரரோட கேள்வியாகவும் இருக்குது. ஒரு கேண்டிடேட், ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி தான் நடக்குது. ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 படி. அதில் செக்ஷன் பிரிவு 33 கிளாஸ் 7 33 கிளாஸ் 7ல் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ கேண்டிடேட் கேன் கண்டெஸ்ட் ஒன்லி இன் 2 கான்ஸ்டிடியூன்சிஸ். அதாவது ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட முடியும். அதுக்கு மேலெலாம் நீங்கள் போட்டி போடனா ஓவராலாக எல்லாத்துலேயுமே அது ரிஜெக்ட் செய்யப்படும். அதாவது அந்த அப்ளிகேஷன் டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்க. ஆனால் இதில் என்னென்னா 96க்கு முன்னாடி 1996க்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் எவ்வளோ தொகுதியில் வேணால் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு சட்டமே இருந்தது. அதுதான் இப்போ 96க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் மட்டும்தான் அதிகபட்சமாக போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 1951 இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இது செயல்படுத்தப்படுகிறது. இது எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 2023 ஒரு வழக்கும் தொடர்ந்துருந்தாங்க. பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிடுறதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்தில் இல்லை, இதற்கான அதிகாரம் முழுக்க நாடாளுமன்றம் தான் சட்டமாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஒருவேளை உச்சநீதிமன்றம் அப்போ நாடாளுமன்றத்துக்கு இதை நீங்கள் சட்டமாக ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ணியிருந்தா கூட நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் அவங்க தே ஹேவ் நாட் பாஸ்ட் எனி ஆர்டர், தே ஜஸ்ட் கிவ் த சஜஷன் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டி போடணும், அவங்களுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு அவங்க யோசிக்கிறது வேட்பாளரோட மைண்டில் ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது சுழற்சி மூலமாக அடிக்கிறது, சுழற்சி அலை அப்படிம்பாங்க, ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு நட்சத்திர வேட்பாளர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு நட்சத்திர வேட்பாளர், நான் எந்த கட்சியும் தலைவர் பேரையும் நான் சொல்ல விரும்பலை, ஒரு நட்சத்திர வேட்பாளர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சுற்றி இருக்கிற தொகுதிகள், அது உளுந்தூர்பேட்டை அல்லது ரிஷிவந்தியம் அல்லது சங்கராபுரம், இந்த மாதிரி தொகுதிகள்லையும் அந்த எஃபெக்ட் அந்த தொகுதியிலும் எடுபடும். ஸோ அப்போ அவங்க கட்சிக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றது தான். இதுதான் மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா பாதுகாப்பு அண்டு வெற்றி வாய்ப்பு. அவங்களுக்கு ஒரு தொகுதி இருக்கும், இந்த தொகுதி தான் நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு, பட் அவங்க ஒரு சர்வே அவங்களோட மைண்ட் செட்டில் இந்த தொகுதியில் நின்னாலும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், இல்லை தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சேஃபுக்கு இன்னொரு தொகுதியும் தேர்ந்தெடுத்து நிற்கிறாங்க. இது 2 தான் மெயின் ரீசன். இப்போ இதனுடைய மைனஸ் சைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்களோட வரி பணம் வேஸ்ட் ஆகுது. இப்போ அந்த வேட்பாளர் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டார். ஓகேங்களா? 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு தொகுதியில் தான் அவர் இருக்க முடியும். அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி. ஸோ அடுத்த 6 மாதத்தில் திரும்பவும் அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் நடத்தணும். இதெல்லாம் யாரோட பணம்? மக்களோட வரி பணம். திரும்பவும் அது வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று, எல்லா ஃபோர்ஸுமே திரும்பவும்
ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். எலக்டோரல் ரோல்ஸு, இவிஎம் மெஷினு, அப்புறம் அந்த பூத்து கேம்பெயின் எல்லாமே திரும்பவும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாமே திரும்பவும் தேர்தல் சந்தித்து அடுத்த 6 மாதத்தில் திரும்பவும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த தொகுதி மக்கள் தள்ளப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஒரு வாக்காளர் ஆகிய ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் ஒரு தேர்தலில் போட முடியும் அப்படின்னு சொல்கிற அதே சட்டம் அது எப்படி தேர்தலில் நிற்கிற ஒரு கேண்டிடேட் ஒரு வேட்பாளர் மட்டும் 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் லா கமிஷன் ரிப்போர்ட்டு சட்டக்குழுவோட அறிக்கை 255வது சட்டக்குழுவோட அறிக்கை 2015 வச்சாங்க. 255th லா கமிஷன் ரிப்போர்ட்டு 2015 சப்மிட் பண்ணவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மல்டிபிள் சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தணும், அதை பேன் பண்ணணும், தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து டெமோக்ரஸியோட எத்திக்ஸ்லே இல்லை அப்படின்ற மாதிரி லா கமிஷன் ரிப்போர்ட்ஸ் ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதியில் தான் நிற்கணும் அப்படின்னு லா கமிஷன் ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பல்வேறு இதில் அவங்க தனியாக சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதை சட்டமாக ஆக்கணும் அப்படின்னா அது பார்லிமெண்ட்டில் தான் அது சட்டமாக ஆக்க முடியும். பட் அதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் நடக்கிறப்ப ஏற்கனவே எம்பியாகவும் இருப்பாங்க, லோக்சபா எம்பியாகவும் இருப்பாங்க, ராஜ்யசபா எம்பியாகவும் இருப்பாங்க. ஆனால் எம்எல்ஏ சீட்டுக்கும் இப்போ கேண்டிடேட்டை அவங்க மனு தாக்கல் செய்வாங்க. அது பாசிபிள் அப்படிம்பாங்க. இப்போ ஒருவேளை ராஜ்யசபா எம்பியாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எம்எல்ஏவுக்கு அவர் மனு தாக்கல் செய்கிறாரு. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிட்டார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒன்று ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணணும். இது ரெண்டுத்தில் ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து 2 போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க முடியாது, 2 பதவியோ ஒரே டைமில் வச்சுருக்க முடியாது. ஏதோ ஒன்று ரிசைனேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ரிசைன் பண்ணுற இடத்துல திரும்பவும் தேர்தல் 6 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சு தான் ஆகணும். அதற்கான செலவு மக்களோட வரிப்பணம் தானே வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் லா கமிஷனோட ரிப்போர்ட்டும் அவங்க அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பேரடாக்ஸாகவே இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் நிறைய விஷயங்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தி நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதை வந்து ஏன் இன்னும் மாற்றாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு சாரர் கேள்வி கேட்குறாங்க. பட் 96க்கு முன்னாடி ஒருத்தர் எவ்வளோ தொகுதியில் வேணால் போட்டியிடலாம் அப்படின்றத இப்போ தான் அதை 2க்கு மாற்றிருக்காங்க. 2 கான்ஸ்டிடியூன்சிஸ் தான் அது போட்டி போட முடியும் அப்படி 96க்கு அப்புறம் தான் மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு சில ஜூரிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்திய தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இவிஎம்லாம் வந்து பெரிய ரிஃபார்மாக கருதப்படுகிறது. இவிஎம் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸு, ரிசல்ட்டு அன்றைக்கி ஈவினிங்கே தெரியுது. முன்னெல்லாம் பூத் கேப்சரிங்கிறது அடிக்கடி நடக்குது, இப்போல்லாம் இல்லை. எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அதாவது நம்ம வாக்காளர் அடையாள அட்டை 93 அது இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இவிஎம் மெஷின் 1989 யூஸ் பண்ணாங்க. 61வது சட்டத்திருத்தம் 1988 தான் வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்து 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு குறைச்சாங்க. ஸோ நிறையா சட்டத்திருத்தங்கள் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதேமாதிரி மத்திய அரசும் நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, நிறைய குழுக்கள் இந்திய தேர்தல் சீர்திருத்தங்களுக்குன்றது நிறைய குழுக்கள் வந்து அவங்க நிறையாவே அனுபவிச்சாங்க, இப்போ அனுமதிச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய குழுக்கள் பார்த்தா தினேஷ் கோஸ்வாமி குழு தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்டது. ஓஹரா குழு, இந்திரஜித் குப்தா குழு, வீரப்ப மொய்லி குழு, டன்கா குழு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழுக்கள் வந்து மத்திய அரசு இந்திய தேர்தல் சீர்திருத்தங்களை மேற்பார்வையிடுறதுக்காக என்னென்ன சீர்திருத்தங்கள் காலத்திற்கேற்ப செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேண்டிடேட் 2 கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்புக்கு இல்லை இந்திய தேர்தலுக்குமே இது வந்து நல்லதாக இருக்கா அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கே விட்டுற வேண்டியதுதான். இட்ஸ் எத்திக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி எத்திக்ஸில் இது வந்து சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே நம்ம விட்டுறலாம். இது வந்து நாம் வந்து வீடியோவில் இது பண்ணது தப்பு அப்படின்னா நம்ம எங்கேயுமே சொல்ல வரல. இந்திய தேர்தல் அரசியல் அமைப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வரோம். இது யாரையும் நாங்கள் தாக்கி சொல்லவே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.